ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். சன்னா மசாலா சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த கொண்டைக்கடலையை நேற்று நைட்டே ஊற வச்சிட்டேன். இப்போது இதை குக்கரில் ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். நான் ஊற வச்ச தண்ணியை சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதை வேக வச்சுக்கலாம். சன்னா மசாலா செய்கிறதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியை நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன். கொண்டைக்கடலை நல்லா வெந்துடுச்சு. இதில் நான் கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இவ்வளோ கொண்டைக்கடலை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். சன்னா மசாலா செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் எண்ணெய் போதும் இதுக்கு. இதில் 2 பிரியாணி இலை, கொஞ்சம் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இது கூட நான் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இது கூட கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கணும். இப்போ இது கூட நான் அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்குள்ளே நான் தனியாக எடுத்து வச்ச கொஞ்சம் கொண்டைக்கடலையை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அந்த கொண்டைக்கடலையை கொரப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இது இப்போ போட தேவையில்லை, லாஸ்ட்டில் தான் போடணும். அதனால் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். தக்காளி வாடை நல்லா போகிற அளவுக்கு இது வதங்கி வரணும். இப்போ இது கூட கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, கொரியண்டர் பவுடர் எடுத்து வச்சுக்கிறேன். இது 3த்தையும் சேர்த்துக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மசாலா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. நான் இப்போ வேக வச்ச கொண்டைக்கடலையை சேர்த்துக்கிறேன். கடலை வேக வச்ச தண்ணியோட சேர்த்துக்கிறேன். நான் இது கூட இப்போ நான் அரைச்சி வச்ச கொண்டைக்கடலையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். கிரேவி நல்லா திக்காக வர்றதுக்காக தான் அது. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இது கூட கொஞ்சமாக லெமன் ட்ராப் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.